ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பெட்ஸ் தோழன் பேசுகிறேன். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோழியை எப்படி கரெக்டான முறையில் அடை வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்குறீங்க, நான் 10 முட்டை அடை வைக்கிறேன், 3 குஞ்சு 4 குஞ்சு தான் பொரிக்கிறதுன்னு. அது என்ன ரீசன் நான் இப்போ எல்லாமே சொல்கிறேன். நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நாட்டுக்கோழியை ப்ரீட் பண்ணி வளர்க்க போறீங்கன்னா ஒரு 4 பொட்டைக்கோழி ஒரு சேவல் போடுங்க. ரொம்பவும் பொட்டைக்கோழி போடாதீங்க, அப்புறம் கரு கூடாது. அதுவே நீங்கள் சண்டைக்கோழியை ப்ரீட் பண்ணீங்கன்னா 2 இல்லை 3 பொட்டைக்கோழி போடுங்க. நீங்கள் ப்ரீடிங்குக்கு போட்டதுக்கப்புறம் சேவல் கூட பொட்டைக்கோழி ஆரோக்கியமாக மேயுதா சேவல் மிதிக்குதான்னு நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கோழி முட்டையோட ஸ்டார்ட் பண்ணதும் அங்கன்னு வைக்காம ஒரே இடத்துல அழுங்காம குழுங்காம வைங்க. கலெக்ட் பண்ண முட்டையெல்லாம் 9 நாளுக்குள்ளே அடை வச்சிருங்க. 10 நாளைக்கு மேலனா ஃபர்ஸ்ட் விட்ட முட்டை கெட்டு போயிடும். இதெல்லாம் நீங்க கரெக்டா பண்ணாலே 70% குஞ்சு பறிக்க வாய்ப்பு இருக்கு. மிச்சம் இருக்க 30% அடை வைக்கிறதுல தான் இருக்கு. அடை வைக்கும் போது எல்லாரும் பண்ற தப்பு என்னன்னா, ஒன்னு ரொம்ப பெரிய கோழியா அடை வச்சிருவாங்க, இல்லனா ரொம்ப சின்ன கோழியா அடை வச்சிருவாங்க. அதிக வெயிட் இல்லாம மீடியமா வெயிட் இருக்க கோழியை வைங்க. மேக்ஸிமம் சண்டை கோழியில் அடை வைக்காம நாட்டுக்கோழியில் அடை வைங்க. நாட்டுக்கோழி தான் நல்ல குஞ்சு பொரிக்கும். அடை வைக்கும் போது ஒரு சிலர் மண்ணில் அடை வைப்பாங்க, ஒரு சிலர் வைக்கல அடை வைப்பாங்க, ஒரு சிலர் முட்டை எடுக்காம கோழி விட்ட இடத்துலயே அடை வச்சிருவாங்க. ஆனா நான் அப்படி வைக்கிறது இல்ல, கோணி சாக்கு வச்சு அது மேல வைக்கல வச்சு தான் வைக்கிறேன். நிறைய பேர் கோணி சாக்கில் வச்சா செல் வரும்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு இது வரைக்கும் அப்படி ஒரு ப்ராப்ளமும் வந்தது இல்லை. முட்டையை வைக்கும் போது நல்லா அகலமா பள்ளமா வைங்க. அப்பதான் கோழி போய் உட்காரும் போது எல்லா முட்டையும் கவர் ஆகும். அப்புறம் அது கூட இரும்பு, கறித்துண்டு, வத்தல், கொஞ்சம் கடுகு இதெல்லாம் போட்டு வைங்க. கலெக்ட் பண்ண முட்டையெல்லாம் கரெக்டா வச்சுட்டு அடை வைக்கிற கோழிக்கு ஏதாவது நோய் இருக்கான்னு பாருங்க. நல்ல ஆரோக்கியமா இருக்க கோழி மட்டும் அடை வைங்க. ஏதாவது நோய் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை வைக்காதீங்க. இதெல்லாம் நீங்க கரெக்டா பண்ணிட்டு 2 நாளைக்கு ஒரு தடவை தீனி தண்ணி திங்கிறதுக்கு கோழி எடுத்து வெளியே விடுங்க. இல்லைனா முட்டையை உடச்சு கோழி குடிச்சிடும். நான் சொன்னதெல்லாம் நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா கண்டிப்பா நல்ல ரிசல்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.